எல்லாத்துக்கும் சாம்பல் தெளிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் இப்படி தெளிச்சும் விடலாம், இப்படி ஊற்றலாம். அப்படி ஊற்றுனா இப்படி தெளித்து விட்டோம்னா பூச்செல்லாம் விரட்டிடும், பூச்சி இருக்காது. காய் காய்ச்சாலும் பூச்சி வராமல் நல்லா காய் நல்லா இருக்கும். இல்லைன்னா எல்லாத்துலேயும் பூச்சி வச்சிடுது. செவந்தி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், சொரக்காய் செடி போயின்னு இருக்குது பாருங்கள். 3 சொரக்காய் வந்திருக்கு. வருமா வராதான்னு சொன்னேன் இல்லைங்களா? 3 சொரக்காவும் நச்சுன்னு சூப்பராக வந்துச்சு. இனிமேல் இது ஒன்றும் ஆகாது, நல்லா சொரக்காய் காய்க்கும். திருப்பியும் பிஞ்சு விட்டுருக்கு, எல்லாம் அழுவிட்டுருக்கு. இந்த 3 சொரக்காவும் நல்லா வந்துட்டுருக்கு. 2 நாள் நான் தான் தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன், அதனால் இப்படி தெரியுது. மாதுளை செடி காய் வரட்ட காட்டுறேன். இந்த வெயிலுக்கு மொத்த இலைங்கெல்லாம் மொத்த போயிடுச்சு, திருப்பி துளுத்து வருது. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும். பாருங்க எவ்வளோ காய் இருக்குது. கொத்தா காய்ச்சி குலுங்குது. தக்காளி இதை கொஞ்சம் நம்ம மேலே எடுத்து வைக்கணும், இல்லைன்னா அழுவிடும். உங்கள் வீட்டில் இது மாதிரி காய்க்குதா தக்காளி? மொத்தம் இதில் இருக்கிறது இது ஒரு 1/4 கிலோ, இது ஒரு 1/2 கிலோ இருக்கும், இது ஒரு 1/2 கிலோ இருக்கும், இது ஒரு மொத்தம் 1.5 கிலோ, 1.25 கிலோ, 2 கிலோ கிட்டே இருக்கும். இது காய்ச்சி வந்துச்சுன்னா ஒரு செடி. இது இங்கேயும் நல்லா பூ வச்சிருக்கு. இதுலேயும் பூச்சி இருக்குது. நம்ம பூச்சிக்கு இதை தெளிக்கணும். இது தெளித்தா பூச்செல்லாம் வைக்காது, போயிடுது. இது பாருங்க, எல்லாம் கடித்து எல்லாம் போயிட்டுக்குது பாருங்கள். இப்படி தெளித்து விடுங்க. இது மாதிரி தெளிச்சிங்கன்னா போயிடும் எல்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவரைக்காயிலையும் பாருங்கள், இந்த பூச்சி பாருங்கள். கட் பண்ணிடலான்னு நினச்சாலும் உங்ககிட்ட சொல்லணும்னா இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. என்னவோ வீடியோ போடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. அவரைக்காய் எவ்வளோ அவரைக்காய் இருக்குது, ஆனால் இதில் ஒன்று இந்த பூச்சிங்க இருக்கிறதுனால அப்படியே ஸ்பாயில் ஆகிடுது. எல்லாமே காய் காய்ச்சாலும் அதில் பூச்சி வந்துடுது. பாருங்கள் எவ்வளோ அவரைக்காய் காய்ச்சிருக்கு. அது பாருங்கள், அங்கே எல்லாம் ஃபுல்லாக அவரைக்காய் தான், செம்ம அவரைக்காய். நான் ஒரு 10 கிலோ அவரைக்காய்க்கு இப்போ விற்றுட்டேன். அந்த பக்கம் இருந்ததில் ஒரு 10 கிலோ அவரைக்காய்க்கு விற்றுட்டேன். நீங்கள் இது மாதிரி போடுங்க, சும்மா இருக்கிறத நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் இல்லைங்களா? அதனால் நீங்கள் இது மாதிரி போட்டு வீட்டில் சும்மா இருக்கிறத இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், நமக்கும் உதவியாக இருக்கும். இப்போது இது திரும்பியும் விதை வந்துடுச்சு. இந்த தண்டு கீரை இதை எடுத்து நம்ம விதைச்சி விதையாக்கிக்குவோம், நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏதோ வீடியோ போடுறேன் அப்படின்னலாம் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தானே நான் மேலும் வளர முடியும். நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இன்னும் கொஞ்சம் புதுசாக எல்லாம் செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஆர்கானிக்காக எல்லாம் வளர்க்குறது தானே நான் சொல்லித்தரேன். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் மேலும் வளர. உங்களோட வாழ்த்துக்கள் வேணும், உங்களோட ஹெல்ப்பு வேணும். தேங்க்யூ. நிறைய தேங்க்ஸ் சொல்லிட்டேன். பாய் பாய் பாய். காலை வணக்கம், இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இதோட கட் பண்ணிக்கிறேன். பாய்.